அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 45. சிம்மக்கொடி. உயிர்களை இழந்து மரணத்தின் அமைதி கூடிக்கொண்டிருந்த கண்ணபிரானுடைய முகத்தை பார்த்த வண்ணம் சிவகாமி கண்ணீர் விட்டு தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அம்மா, எத்தனை நேரம் அழுது புலம்பினாலும் கண்ணனுடைய உயிர் திரும்பி வரப்போவதில்லை. யுத்தம் என்றால் அப்படித்தான். கண்ணன் ஒருவன்தானா இருந்தான்? இவனைப் போல் 10,000கணக்கான வீரர்கள் பலியானார்கள். தயவு செய்து புறப்படுங்கள், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தீ வந்துவிட்டது என்று பரஞ்சோதி கூறினார். கண்ணீர் ததும்பிய கண்களினால் சிவகாமி அவரை பரிதாபமாக பார்த்து, தளபதி, யுத்தம் வேண்டாம் என்று தங்களுக்கு ஓலை எழுதி அனுப்பினேனே என்று விம்மினாள். ஆமம்மா, யுத்தத்தை தடுப்பதற்கு நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். என் முயற்சி பலிதமாகும் சமயத்தில் அந்த கள்ள பிக்ஷு வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டான். வாதாபி நகரம் அழிய வேண்டும் என்று விதி இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? ஐயா, விதியின் பேரில் ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பாதகிதான். அன்றைக்கு தாங்களும் அவரும் வந்து எவ்வளவோ பிடிவாதமாக என்னை அழைத்தீர்கள். மூர்க்கத்தனத்தினால் வரமாட்டேன் என்று சொன்னேன். அம்மா, எவ்வளவோ காரியங்கள் வேறு விதமாக நடந்திருக்கலாம். அதையெல்லாம் பற்றி இப்போது யோசித்து என்ன பயன்? தயவு செய்து புறப்படுங்கள். மாமல்லரும் தங்கள் தந்தையும் தங்களை பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி, அவருடைய முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? என்னால் முடியாது. நான் இங்கேயே இருந்து உயிரை விடுகிறேன். 1000 தடவை மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக அவரிடம் சொல்லுங்கள் என்று சிவகாமி சொல்லிக் கொண்டிருக்கும் போது வாசலில் பெரும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் மாமல்லர் உள்ளே பிரவேசித்தார். அவருக்கு பின்னால் ஆயனரும் வந்தார். ஆ, இதோ அவரே வந்துவிட்டார் என்று பரஞ்சோதி வாய்விட்டு கூறி மனத்திற்குள், இத்துடன் என் பொறுப்பு தீர்ந்தது என்று சொல்லிக் கொண்டார். அவரே வந்துவிட்டார் என்ற வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சிவகாமியின் தேகம் புல்லரித்தது. குனிந்திருந்த தலையை நிமிர்த்தி வாசற்பக்கம் பார்த்தாள். கன நேரத்திலும் மிக சிறிய நேரம் மாமல்லருடைய கண்களும் சிவகாமியின் கண்களும் சந்தித்தன. அடக்க முடியாத உணர்ச்சி பொங்க சிவகாமி மறுபடியும் தலை குனிந்தாள். அவளுடைய அடி வயிற்றிலிருந்து ஏதோ கிளம்பி மேலே வந்து மார்பையும் தொண்டையும் அடைத்துக் கொண்டு மூச்சுவிட முடியாமலும் தேம்பி அழுவதற்கு முடியாமலும் செய்தது. அப்புறம் சிறிது நேரம் அங்கு என்ன நடந்தது என்றே தெரியாமல் சிவகாமி உணர்வற்று இருந்தாள். ஆ, கண்ணபிரானா, ஐயோ என்று அவளுடைய தந்தையின் குரல் அலறுவது காதில் விழுந்ததும் உணர்வு பெற்றாள். ஆமாம், கண்ணன்தான். கமலியின் சிநேகிதியை சிறைமீட்டு ரதத்தில் வைத்து அழைத்து வர வந்த கண்ணன்தான் மார்பில் விஷக்கத்தி பாய்ந்து செத்து கிடக்கிறான். ஆயனரே, உம்முடைய மகளை கேளும். அவளுடைய சபதம் நிறைவேறிவிட்டதல்லவா? அவளுடைய உள்ளம் குளிர்ந்து விட்டதல்லவா? கேளும் ஆயனரே, கேளும். மாமல்லரின் மேற்படி வார்த்தைகள் சிவகாமியின் காதில் உருக்கிய ஈயத்துளிகள் விழுவது போல விழுந்தன. ஆஹா, இந்த குரல் எத்தனை அன்பு ததும்பும் மொழிகளை, இன்பத் தேனொழுகும் வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொல்லி இருக்கிறது. அதே குரலில் இப்போது எவ்வளவு கர்ணகடூரமான சொற்கள் வருகின்றன. ஆஹா, இதற்குத்தானா இந்த 9 வருஷ காலமும் பொறுமையுடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தோம்? மாமல்லரின் கொடுமையான வார்த்தைகள் பரஞ்சோதிக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கின. சக்கரவர்த்தி, சிவகாமி அம்மை ரொம்பவும் மனம் நொந்து போயிருக்கிறார் என்று அவர் சொல்லுவதற்குள் மாமல்லர் குறுக்கிட்டு, சிவகாமி எதற்காக மனம் நோக வேண்டும்? இன்னும் என்ன மனக்குறை? சபதம்தான் நிறைவேறிவிட்டதே. சந்தேகம் இருந்தால் வீதி வழியே போகும்போது பார்த்து நிச்சயப்படுத்திக் கொள்ளட்டும். வீடுகள் பற்றி எரிவதையும் வீதிகளில் பிணங்கள் கிடப்பதையும் ஜனங்கள் அலறி புடைத்துக் கொண்டு ஓடுவதையும் பார்த்து கழிக்கட்டும். ஆயன சிற்பியாரே, உம்முடைய குமாரியை அழைத்துக்கொண்டு உடனே கிளம்பும். சிவகாமியின் மார்பு 1000 சுக்கலாக உடைந்தது. அவளுடைய தலை சுழன்றது. அச்சமயம் ஆயனர் அவளுக்கு அருகில் சென்று இரக்கம் நிறைந்த குரலில், அம்மா, குழந்தாய், என்னை உனக்கு தெரியவில்லையா என்றார். அப்பா என்று கதறிக்கொண்டே சிவகாமி தன் தந்தையை கட்டிக்கொண்டு விம்மினாள். அன்று அதிகாலையில் சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபிக்குள் பிரவேசித்ததிலிருந்து மாமல்லருடைய உள்ள பரபரப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டு இருந்தது. சிவகாமிக்கு ஏதோ விபரீதமான அபாயம் நேரப்போகிறது என்றும் நாம் இங்கே வெறுமனே இருப்பது பெரிய பிசகு என்றும் அவருக்கு தோன்றி வந்தது. புலிகேசி சக்கரவர்த்தி அரண்மனையில் அகப்படவில்லை என்று மானவன்மரிடமிருந்து செய்தி வந்த பிறகு கோட்டைக்கு வெளியே அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. ஆயனரையும் அழைத்துக்கொண்டு வாதாபி நகருக்குள் பிரவேசித்தார். சிவகாமியை சந்தித்தவுடனே அவளிடம் அன்பான மொழிகளை கூற வேண்டும் என்பதாகத்தான் யோசனை செய்து கொண்டு சென்றார். ஆனால் அவருடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் பெரிதும் பாத்திரமாயிருந்த கண்ணபிரான் செத்து கிடந்ததைக் கண்டதும் மாமல்லரின் மனம் கடினமாகிவிட்டது. அதனாலேதான் அத்தகைய கடுமொழிகளை கூறினார். ரதத்தில் ஆயனரும் சிவகாமியும் முன்னால் செல்ல, பின்னால் சற்று தூரத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகளின் மீது ஆரோகணித்து சென்றார்கள்.
மாமல்லரின் விருப்பத்தின்படி பரஞ்சோதி தாம் சிவகாமியின் வீட்டு வாசலை அடைந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களையெல்லாம் விவரமாக சொன்னார். அதையெல்லாம் கேட்க கேட்க சக்கரவர்த்தியின் நெஞ்சில் குரோதாக்னி சுடர்விட்டு எரியத் தொடங்கியது. முக்கியமாக நாகநந்தியை பரஞ்சோதி கொல்லாமல் உயிரோடு விட்டுவிட்டார் என்பது மாமல்லருக்கு பெரும் கோபத்தை உண்டாக்கியது. சிவகாமியை பெரும் துன்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே அவளை கொல்ல எத்தனித்ததாக நாகநந்தி சொன்னார் அல்லவா? அதை கேட்டபோது அந்த கூற்றில் அடங்கியிருந்த உண்மையை மாமல்லரின் அந்தராத்மா உடனே உணர்ந்தது. அது காரணமாக அவருடைய குரோதம் பன்மடங்கு அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிந்தது. சிவகாமி தன் அருமை தந்தையின் மீது சாய்ந்த வண்ணம் வாதாபி நகரின் பயங்கர வீதி காட்சிகளை பார்த்து கொண்டு சென்றாள். அந்த கோரங்களை பார்க்க சகிக்காமல் சில சமயம் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் கண்களை மூடிக்கொண்ட போதிலும் காதுகளை மூடிக்கொள்ள முடியவில்லை. ஜுவாலை விட்டு பரவிய பெருந்தீயிலே வீடுகள் பற்றி எரியும் சடசட சத்தமும், காற்றின் விர் என்ற சத்தமும், குழந்தைகளின் கூக்குரலும், ஸ்திரீகளின் ஓலமும், சளுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி ஓடும் சத்தமும், ஜயகோஷமும், ஹாஹாக்காரமும் அவளுடைய செவிகளை நிரப்பி அடிக்கடி கண்களை திறந்து பார்க்கச் செய்தன. அந்த நிலையில் ஒருமுறை மாமல்லர் சிறிது முன்னேறி வந்து ரதத்தின் ஓரமாக குதிரையை செலுத்திக் கொண்டிருந்த போது சிவகாமி ஆவலுடன் அவர் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். ஆனால் மாமல்லரோ அவள் பக்கம் தன் பார்வையை திருப்பவே இல்லை. ஆயனர் முகத்தை நோக்கிய வண்ணம், சிற்பியாரே, நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து புறப்பட்டு வர இன்னும் 1 மாதம் ஆகலாம். உங்களுக்கு இஷ்டமிருந்தால் உம்மையும் உமது மகளையும் முன்னதாக தக்க பாதுகாப்புடன் காஞ்சிக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்லது நாகநந்தி பிக்ஷு உம்மையும் உமது குமாரியையும் அஜந்தாவுக்கு அழைத்து போக விரும்புவதாக சொன்னாராம். அது உங்களுக்கு இஷ்டமானால் அப்படியும் செய்யலாம் என்றார். அத்தனை கஷ்டங்களுக்கும் யுத்த பயங்கரங்களுக்கும் இடையிலேயும் ஆயனருக்கு அஜந்தா என்றதும் சபலம் தட்டியது. அஜந்தா வர்ண ரகசியத்தை பரஞ்சோதி நாகநந்தியிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விவரம் இன்னமும் ஆயனருக்கு தெரியாது. எனவே அவர் சிவகாமியை பார்த்து, அம்மா, உனக்கு என்ன பிரியம்? காஞ்சிக்கு போகலாமா அல்லது அஜந்தாவுக்கு போகலாமா என்றார். சிவகாமியின் உள்ளம் அந்த நிமிஷத்தில் வைரத்தை விட கடினமாயிருந்தது. அப்பா, நான் காஞ்சிக்கும் போகவில்லை, அஜந்தாவுக்கும் போகவில்லை. பல்லவகுமாரரை என் பேரில் கருணை கூர்ந்து அவர் கையில் உள்ள வாளை என் மார்பிலே பாய்ச்சி என்னை யமபுரிக்கு அனுப்பிவிடச் சொல்லுங்கள். பழைய அபிமானத்துக்காக எனக்கு இந்த உதவி செய்யச் சொல்லுங்கள் என்றாள். இவ்விதம் சொல்லிவிட்டு ஆயனரின் மடியின் மீது சிவகாமி மறுபடியும் ஸ்மரணை எழுந்து வீழ்ந்தாள். மாமல்லர் திரும்பிச் சென்று பரஞ்சோதியின் பக்கத்தை அடைந்தார். சிவகாமியின் மீது அத்தகைய குரூரமான சொல்லம்புகளை செலுத்திய பிறகு அவருடைய மனம் சிறிது அமைதி அடைந்திருந்தது. நண்பரே, அதோ புலிகேசியின் பொய்யான ஜெயஸ்தம்பத்தை பார்த்தீரல்லவா? 9 வருஷத்துக்கு முன்பு ஒரு நாள் நாம் அந்த ஸ்தம்பத்தின் அடியில் நின்று செய்து கொண்ட சங்கல்பத்தை இன்று நிறைவேற்றிவிட்டோம். அந்த பொய்த்தூணை உடனே தகர்த்தெறிந்துவிட்டு பல்லவ சைன்யத்தின் ஜெயஸ்தம்பத்தை நாட்டச் செய்யுங்கள். புதிய ஜெயஸ்தம்பத்திலே பல்லவ சேனையின் வெற்றி கொடி வானலாவ பறக்கட்டும். மகத்தான இந்த வெற்றிக்கு அறிகுறியாக நமது கொடியிலும் விருதுகளிலும் உள்ள ரிஷப சின்னத்தை மாற்றி சிம்ம சித்திரத்தை பொறிக்கச் செய்யுங்கள் என்று ஆக்ஞாபித்தார். அத்தியாயம் 46. பௌர்ணமி சந்திரன். இந்த மண்ணுலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதம் ஒரு தடவை பூர்ணச்சந்திரன் உதயமாகி நீலவானத்தில் ஜொலிக்கும் வைர நட்சத்திரங்களிடையே பவனி சென்று வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியன்றும் வானவீதியில் பவனி வரும் பூர்ணச்சந்திரன் கடந்த 1 மாதத்துக்குள்ளேயே பூவுலகில் எத்தனையோ அதிசயமான மாறுதல்கள் நிகழ்ந்திருப்பதை பார்த்து கொண்டு வருகிறது. எனவே மண்ணுலகில் அடிக்கடி நிகழும் மாறுதல்கள் பூர்ணச்சந்திரனுக்கு அதிகமான ஆச்சரியத்தை அளிக்க முடியாதுதான். என்ற போதிலும் இன்றைக்கு சுமார் 1304 ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி 1042 மார்கழி மாதத்தில் உதித்த பூர்ணச்சந்திரன் வாதாபி நகரம் இருந்த இடத்துக்கு மேலாக வந்தபோது சிறிது நேரம் ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து நின்றுவிட்டு ஒரு பெருமூச்சுடனேதான் அப்பால் நகர்ந்திருக்க வேண்டும். குறிப்பு: 1946 சிவகாமியின் சபதம் எழுதப்பட்டது. சென்ற பௌர்ணமியன்று அந்த வாதாபி நகரத்தின் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சந்திரனையே தொட்டுவிட முயல்வதைப் போல் கம்பீரமாக எழுந்து நின்றன. வானத்து நட்சத்திரங்களோடு போட்டியிடுவன போல நகரமெங்கும் தீபங்கள் ஜொலித்தன. ஐஸ்வர்யத்தில் பிறந்து ஐஸ்வர்யத்தில் வளர்ந்த ஆடவரும் பெண்டிரும் சகலாபரண பூஷிதர்களாக அந்த பெருநகரின் விசாலமான வீதிகளில் மதோன்மத்தம் கொண்டு உலாவினார்கள். அலங்கரித்த யானைகளும் அழகிய குதிரைகளும் தந்த சிவிகைகளும் தங்க ரதங்களும் மோகன வெண்ணிலவிலே ஒளிவீசி திகழ்ந்தன. விண்ணை எட்டும் மாளிகைகளின் உப்பரிகைகளில் வெண்ணிலாவுக்கு இன்னும் வெண்மையை அளித்த தவள மாடங்களில் மன்மதனையும் ரதியையும் ஒத்த காளைகளும் கன்னியர்களும் காதல் புரிந்து கழித்தார்கள். தேவாலயங்களில் ஆலாசிய மணிகள் ஒலித்தன. அரண்மனையில் கீதவாத்தியங்களின் இன்னிசை கிளம்பிற்று. நடன மண்டபங்களில் சதங்கைகள் சப்தித்தன. கடை வீதிகளில் பொதுஜனங்களின் கலகலர் தொனி எழுந்தது.
அகில் புகையின் மணமும் சந்தனத்தின் வாசனையும் நறுமலர்களின் சுகந்தமும் எங்கெங்கும் பரவியிருந்தன. ஒரு மாதத்துக்கு முன்பு மேற்கண்டவாறு கந்தர்வபுரியாக காட்சியளித்த வாதாபி நகரம் இருந்த இடத்தில் இன்றைக்கு சிற்சில குட்டிச்சுவர்கள் நின்றன. மற்ற இடத்திலேயெல்லாம் கரியும் சாம்பலும் புகையேறிய கல்லும் மண்ணும் காணப்பட்டன. சில இடங்களில் அவை கும்பல் கும்பலாக கிடந்தன. சில இடங்களில் அவை பரவி கிடந்தன. இடிந்து விழாமல் புகையினாலும் தீயினாலும் கருத்துப்போய் நின்ற குட்டிச்சுவர்களின் ஓரமாக சிற்சில மனிதர்கள், உயிர் பெற்று எழுந்த பிரேதங்களையும் பேய்பிசாசுகளையும் ஒத்த மனிதர்கள் ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் எங்கே போகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் பிரமை கொண்டவர்களைப் போல நடந்தார்கள். வேறு சிலர் ஆங்காங்கே உட்கார்ந்து கரியையும் மண்ணையும் கிளறி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யாரை தேடினார்களோ அல்லது எதை தேடினார்களோ யாருக்கு தெரியும்? வாதாபி நகரம் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இடிந்தும் தகர்ந்தும் கிடந்த கோட்டை மதிலுக்கு அப்புறத்தில் அந்த மார்கழி பௌர்ணமி சந்திரன் முற்றிலும் வேறுவிதமான மற்றொரு காட்சியை பார்த்தது. லட்சக்கணக்கான பல்லவ பாண்டிய வீரர்கள் வெற்றி கோலாகலத்திலும் களியாட்ட ஆரவாரங்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் படையெடுத்து வந்த காரியம் யாரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் சுலபமாக நிறைவேறி மகத்தான வெற்றி கிடைத்த காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட மதோன்மத்தம் ஒரு பக்கம், வாதாபி நகரத்தின் கொள்ளையில் அவரவருக்கு கிடைத்த பங்கினால் ஏற்பட்ட உற்சாகம் ஒரு பக்கம். இவற்றோடு கூட இந்த பாழாய்ப்போன மயான பூமியில், அவர்களாலேயே மயானமாக்கப்பட்ட பிரதேசத்தில் இன்னும் ஒரு தினம்தான் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த தினம் சொந்த நாட்டுக்கு புறப்படப் போகிறோம் என்ற எண்ணமானது அவர்களுக்கு அளவில்லாத எக்களிப்பை உண்டு பண்ணி இரவெல்லாம் தூக்கமின்றி களியாட்டங்களில் ஈடுபடும்படி செய்திருந்தது. அந்த வெற்றி வீரர்களில் சிலர் ஆடி பாடினார்கள். சிலர் இசைக்கருவிகளிலிருந்து பல வகை அபஸ்வரங்களை கிளப்பினார்கள். சிலர் கும்பலாக உட்கார்ந்து கதை கேட்டார்கள். சிலர் வாதாபி யுத்தத்தில் தாங்கள் செய்த வீர பராக்கிரம செயல்களை பரஸ்பரம் சொல்லி பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். சிலர் மார்கழி மாதத்து குளிரை போக்கிக் கொள்வதற்காக எரிகிற வீடுகளிலிருந்து பிடுங்கிக் கொண்டு வந்த கட்டைகளை போட்டு கொளுத்திக் கொண்டும் தீயை சுற்றி உட்கார்ந்து கொண்டும் குளிர் காய்ந்தார்கள். அநேகர் வாதாபியிலிருந்து அவரவரும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்திருந்த செல்வங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு பூதம் காப்பது போல் காத்து வந்தார்கள். இப்படி கொள்ளை கொண்ட பொருளை அதி ஜாக்கிரதையாக பாதுகாத்தவர்களுக்குள்ளே சற்று கவனித்து பார்த்தோமானால் நமக்கு தெரிந்த வயோதிக வீரர் ஒருவரை காணலாம். சோழ மன்னர் பரம்பரையை சேர்ந்த செம்பியன் வளவன், மங்கையர்க்கரசியின் அருமை தந்தைதான் அவர். தாம் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு தமது மகளுக்கு நேர்ந்த அரும்பெரும் பாக்கியத்தை அறியாதவராய் அவளுடைய திருமணத்தின் போது ஸ்திரீதனம் கொடுப்பதற்கு என்று எரிந்து கொண்டிருந்த வாதாபி நகரிலிருந்து மிக்க பரபரப்புடனும் சுறுசுறுப்புடனும் ஏராளமான முத்துக்கள், மணிகள், ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் ஆகியவற்றை எடுத்து கொண்டு வந்து சேர்த்திருந்தார். இவ்விதம் கிழவர் அரும்பாடுபட்டு சேகரித்திருந்த பொருள்களுக்கு ஒரு நாள் ஆபத்து வரும் போல் இருந்தது. இரவு நேரங்களில் சில சமயம் மாமல்லர் தமது சேனா வீரர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு சமயோஜிதமான பாராட்டு மொழிகள் கூறி உற்சாகப்படுத்திவிட்டு போவது வழக்கம். ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டபடியால் சென்ற 4 தினங்களாக சக்கரவர்த்தி தினம்தோறும் இரவு வெகு நேரம் வரையில் வீரர்கள் தங்கியிருந்த இடங்களுக்கு சென்று அவர்களை பார்த்தும் பேசியும் சந்தோஷப்படுத்தி வந்தார். அந்த வெற்றி வீரர்களை தம்முடன் நிரந்தரமாக பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட போர்க்களத்திலும் கோட்டை தாக்குதலிலும் அரும்பெரும் வீரச் செயல்களை புரிந்தவர்களை நேரில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விசேஷ சன்மானம் அளிக்க வேண்டும் என்னும் விருப்பமும் மாமல்லரின் மனத்திலே இருந்தது. மேற்சொன்ன நோக்கங்களுடன் மானவன்மன், ஆதித்தவர்மன், சத்ருக்னன் ஆகியவர்கள் பின்தொடர படை வீரர்களை பார்த்து கொண்டு வந்த நரசிம்ம சக்கரவர்த்தி நமது சோழ வம்சத்து வீரக்கிழவரின் அருகில் வந்ததும் சிறிது நின்று அவரை உற்று பார்த்தார். ஆ, இந்த பெரியவரை நாம் மறந்தே போய்விட்டோமே என்று மெல்ல சொல்லிவிட்டு வெளிப்படையாக, இது என்ன ஐயா, இவ்வளவு பொருட்களை நீர் எப்படி சேர்த்து வைத்துக் கொள்ள துணிந்தீர்? ஒவ்வொருவரும் தம்மால் தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுதானே வைத்துக் கொள்ளலாம் என்பது நமது கட்டளை என்று கேட்டார். சக்கரவர்த்தி, 100 வீரர்களுடன் வந்தேன். என்னை தவிர அவ்வளவு பேரும் வாதாபி போரில் உயிர் துறந்தார்கள். ஆஹா, சோழ நாட்டு வீரன்தான் வீரம். ஆனால் இதை கேட்பதற்கு நமது சேனாதிபதி இங்கு இல்லையே என்று சக்கரவர்த்தி அருகில் இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு, இருக்கட்டும் ஐயா, 100 வீரர்களும் போரில் இருந்திருந்தால் வீர சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பொருளினால் ஒரு பயனும் இல்லையே என்றார். பல்லவேந்திரா, எனது ஏக புதல்விக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். புராதன சோழ வம்சத்தின் பெருமைக்கு உகந்த முறையில் ஸ்திரீதனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி என்று கிழவர் தயங்கினார். மாமல்லர் புன்னகையுடன் மானவன்மரை பார்த்து, இவருக்கு விஷயமே தெரியாது போலிருக்கிறது, சொல்லட்டுமா என்று கேட்க, வேண்டாம் பிரபோ, இப்போது திடீரென்று சொன்னால் சந்தோஷ மிகுதியால் கிழவரின் பிராணன் போனாலும் போய்விடும் என்றார் மானவன்மர். உடனே மாமல்லர், மானவன்மரே, இந்த பெரியாருடைய பெண்ணின் ஸ்ரீதனத்துக்காக 100 யானையும் அந்த 100 யானை சுமக்கக்கூடிய திரவியங்களும் கொடுங்கள்.
என்று சொல்லிவிட்டு மேலே நடந்தார். செம்பியன் வளவன் தமது செவிகளையே நம்ப முடியாதவராய் பிரமித்து போய் நின்றார். இதையெல்லாம் பார்த்து கேட்டுக்கொண்டு அக்கம் பக்கத்தில் நின்ற வீரர்கள் வள்ளல் மாமல்லர் வாழ்க வாழ்க என்று கோஷங்களை கிளப்பினார்கள். சக்கரவர்த்தியும் அவருடைய கோஷ்டியும் அப்பால் சென்று வெகு நேரம் ஆனவரையில் அந்த வீரர்களில் பலர் மாமல்லரின் வீர பராக்கிரமங்களைப் பற்றியும் அவருடைய அரும்பெரும் குணாதிசயங்களைப் பற்றியுமே பேசிக் கொண்டிருந்தார்கள். எனினும் இடையிடையே உற்சாக குறைவை உண்டு பண்ணிய பேச்சு ஒன்றும் எழுந்தது. அது என்னவெனில், முன்னவெல்லாம் போல் சக்கரவர்த்தியுடன் ஏன் சேனாதிபதி பரஞ்சோதி தொடர்ந்து வரவில்லை என்பதுதான். வீர மாமல்லரும் வீரர் பரஞ்சோதியும் நகமும் சதையும் போல, பூவும் மணமும் போல பிரிக்க முடியாத நண்பர்கள் என்பதாக இத்தனை நாளும் அவர்களை அறிந்தவர்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இது விஷயம் தமிழகத்து வீரர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளித்து வந்தது. ராஜகுலம் எதிலும் பிறவாதவரும் ராஜவம்சத்தோடு உறவு பூணாதவருமான ஒருவர் தமது வீரம், ஒழுக்கம், ஆற்றல் இவை காரணமாகவே சேனாதிபதி பதவியை அடைந்திருப்பதும், அவருக்கும் சக்கரவர்த்திக்கும் அத்தகைய நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருந்ததும் மற்ற வீரர்களுக்கெல்லாம் மிக்க பெருமையை அளித்து வந்தது. ஆனால் அப்பேற்பட்ட என்றும் அழியாத சிரஞ்சீவி சிநேகம் என்று எல்லாரும் நினைத்திருந்த சேர்க்கைக்கு இப்போது ஊறு நேர்ந்து விட்டதாக தோன்றியது. மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் மனவேற்றுமை ஏற்பட்டுவிட்டதாக காணப்பட்டது. வாதாபி கோட்டையை தாக்கலாமா வேண்டாமா என்ற விவாதத்திலிருந்து அந்த வேற்றுமை உண்டானதாக சிலர் சொன்னார்கள். சிவகாமி தேவி விஷயத்தில் மாமல்லர் மிக கடுமையாக நடந்து கொண்டதே சேனாதிபதிக்கு ஆறாம் மனப்புண்ணை உண்டாக்கிவிட்டதாக சிலர் ஊகித்தார்கள். இலங்கை இளவரசனும் ஆதித்தவர்மனும் சேர்ந்து போதனை செய்து மாமல்லருடைய மனத்தில் களங்கம் உண்டு பண்ணிவிட்டதாக சிலர் கூறினார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாரும் வீண் வம்பு வளர்க்கிறீர்கள். சேனாதிபதிக்கு இடைவிடாத உழைப்பினால் தேக சுகம் கெட்டுவிட்டது. அதனால் சக்கரவர்த்தி அவரை வெளியே வராமல் கூடாரத்துக்குள்ளே இருந்து இளைப்பாறும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று ஒரு சிலர் நல்ல காரணத்தை கற்பித்தார்கள். நாளை காலையில் கொடியேற்றத்துக்கு சேனாதிபதி வருகிறாரா இல்லையா என்று பார்க்கலாம். கொடியேற்றத்துக்கு சேனாதிபதி வந்தால் எல்லா சந்தேகமும் தீர்ந்துவிடும் என்று சிலர் மத்தியஸ்தமாய் பேசினார்கள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.